அவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளை ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதைகள் எவ்வளோ பெரிய பாதையாக இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் பராமரித்திருக்காங்க, தப்பு வைத்திருக்காங்க. இந்த இந்த 2 மாதம் கடந்து வந்துட்டோம். அடுத்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த மார்ச் மாதத்தில் நான் ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. அந்த வார்த்தை என்னவென்றால், அவர் சொன்ன வார்த்தையை சொன்ன சங்கீத புஸ்தகத்தில் சொன்னாங்க, ஆண்டவர் என் கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சங்கீத புஸ்தகம் 3:3 சொல்லப்பட்டது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அது என்ன கேடகம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பூமி சொல்லப்போனால், இங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் சொல்லப்போனால், நம்ம பார்க்குற அந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். கேடகம் அப்படி பாதுகாப்பு வேண்டும். நம்ம அவரோட பிள்ளையாக மாறும் பொழுது, அவருடைய மக்களாக மாறும் பொழுது, அவருடைய சந்ததியாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கேடகம் தேவை. ஏன்னா அந்த பூமியில் நம்மளுக்கு ஒரு எதிராளியாகிய ஒரு பிசாசு இருக்கிறான். அவன் நம்மளை பார்த்து கொண்டே தான் இருப்பான். எந்த நேரமும் கண் நோக்கி கொண்டே தான் இருப்பான். நம்மளை எப்படியாவது கவுத்து விடணும், எப்படியாவது அழிச்சு விடணும், எப்படியாவது துரத்திடணும், எதிலாச்சும் நஷ்டப்படுத்தி நினைப்பான். அதனால் அவர் கேடகமாக இருக்கிறார் சொல்லப்போனால். அப்படின்னா நம்மளுக்காக ஒரு கூட்டம் தூதர்களை அனுப்பி நம்ம வீட்டிலேயோ நம்மளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவங்க பாதுகாத்து பராமரித்து ஒரு கேடகமாக ஒரு சங்கிலியை போட்டு நிரூபிக்கிறாங்க. மகிமையும் அப்படின்னா அவர் மேலே இருக்கிற மகிமை நம்ம மேலே ஊற்றும் பொழுது நம்மளுக்கு நோயிலிருந்து விடுதலை, நம்மளுக்கு டிப்ரெஷன்லேருந்து விடுதலை, நம்மளுக்கு ஆரோக்கியம், சுகம், பலன், அப்புறம் கிருபை, நம்மளுக்கு செய்கிற காரியத்தில் ஜெயம், அப்புறம் நம்மளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீங்கன்னா அவருக்கு நம்ம உண்மை உத்தவமாக இருக்கும்போது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி. இப்போ ரட்சியப்படாத ஹிந்துஸில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொல்லப்போனால். அப்போ அவங்க அவங்க கோயிலில் போய் பயபக்தியாக இருந்து சில உண்மை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, போலியானவர் இருக்கிறார்கள். அப்போ அதை விடுங்க சொல்லப்போனால். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? கேடு. நம்ம பார்க்குறோம், சண்டைனா சர்ச்சுக்கு போகிறோம், மற்ற நாள் குடித்து வெறிச்சு செய்யாத தப்புகள்லாம் அப்புறம் எப்படி தலையை உயர்த்துவார்? அப்போ நம்ம மேலே தான் கோபத்தை கொண்டு வருவார் சொல்லப்போனால். தேவன் உண்மை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அதனால் அவரவே சார்ந்திருங்க, அவரவே நம்புங்க, அது போதும். ஏன் தெரியுமா? இது கடைசி காலத்தினால சாத்தானுக்கு கொஞ்ச காலம் உண்டாதனால மிகுந்த கோபம் கொண்டு பூமியில் பலமாக கொண்டு வருகிற திட்டத்தை பார்க்க முடிகிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் போராடிக்கொண்டே போகிறதா இருக்கிறது. வரும் காலத்தில் கடவுள் நம்ம கூட இல்லைன்னு வாழ முடியாது, அது மட்டும் உண்மை. அதனால் அவரவே சார்ந்திருப்போம், அவரவே அண்டி இருப்போம், அது போதும். அவர் உங்களோடு கூட இருந்தார்னா, உங்கள் குடும்பத்தோடு அவர் இருந்தார்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் தொழிலோடு இருந்தார்னா தொழில் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு எல்லா வீட்டிலும் அவரவே சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை எங்களுக்கு அவர்லாம் வேண்டாம், எங்கள் இஷ்டத்தின்படி தான் வாழுவோம், இஷ்டப்படி தான் இருப்போம்னா அப்போ எல்லாத்தையும் இருந்து போய் உட்கார வேண்டியதுதான். அடுத்து நம்ம அதுக்கடுத்து புலம்ப வேண்டியதுதான், அதுக்கடுத்து கண்ணீர் வடிக்க வேண்டியது. அதனால் அவரை நம்பியிருப்போம், அவரை சார்ந்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அதை கேட்டு நம்மளை தலை உயர்த்துவருமாய் இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம்.